continue online class BSc Computer Science second year, and then subject is statistical methods and their application to next unit 4 large sample test. Applications of large sample test. First one, test for specified mean. So if xi I equal to 1 to n as a random sample of size ncn greater than or equal to 30, அதாவது என்னோட வேல்யூ 30 விட அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரம் ஏ நார்மல் பாப்புலேஷன் வித் மீன் வந்து மியூன்னு அசியூம் பண்ணிக்கணும், அண்ட் வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர்னு எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஃபார் சிங்கிள் மீன், செகண்ட் ஒன் டெஸ்ட் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ மீன்ஸ், நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் சிங்கிள் ப்ரொப்போர்ஷன், நெக்ஸ்ட்டு டெஸ்ட் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ ப்ரொப்போர்ஷன், நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் டெஸ்ட் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டெஸ்ட் ஃபார் ஈக்குவாலிட்டி ஆஃப் சிங்கிள் மீன் அண்டு டூ மீன்ஸு. ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா a random sample of 400 male students is found to have a man height 171.38 cm. Can it be reasonably regarded as a sample from a large population with mean height 171.17 cm and standard deviation 3.30 சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சொல்யூஷன், என்னோட வேல்யூ தட் மீன்ஸ் சாம்பிள் சைஸ் வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க. n ஈக்குவல் டு 400 கொடுத்துருக்காங்களா. ஸோ 400 x பார் ஈக்குவல் டு 171.38 சென்டிமீட்டர். தட் மீன்ஸ் மேன் ஹைட் வேல்யூ வந்து எக்ஸ் பார்னு அசியூம் பண்ணிக்கணும். சாரி, மேன் ஹைட் இல்லை, மீன் ஹைட். ஸோ மீன் ஹைட் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம், 171.38 சென்டிமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் மீன் மியூ ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 171.17 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மான்னு அசியூம் பண்ணிக்கணும், 3.30 சென்டிமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் சேம் ப்ராசஸ் தான், h0 h1 அசியூம் பண்ணிக்கணும். மியூ ஈக்குவல் டு மீன் ஹைட் வேல்யூ தான், சாரி மீன் பாப்புலேஷன் மீன் வேல்யூ எடுத்து எழுதிக்கணும். ஸோ மியூ ஈக்குவல் டு 171.17 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் மியூ நாட் ஈக்குவல் டு 171.17 சென்டிமீட்டர். ஸோ மாடலஸ் ஆஃப் இசஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பார் மைனஸ் மியூ டிவைடிங் பை சிக்மா பை ரூட் என். ஸோ எக்ஸ் பாரோட வேல்யூ என்ன, 171.38 மைனஸ் 171.17 டிவைடிங் பை சிக்மாவோட வேல்யூ 3.30 டிவைடிங் பை ரூட் ஆஃப் 400. தட் மீன்ஸ் ஸ்மால் என்னோட வேல்யூ சாம்பிள் சைஸ் வேல்யூ 400. ஸோ ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் 0.21 டிவைடிங் பை 3.30 டிவைடிங் பை 20 ஈக்குவல் டு 0.21 டிவைடிங் பை இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும்னா 0.165 equal to 1.273. ஸோ மாடலஸ் ஆஃப் இசஸ் ஈக்குவல் டு 1.273 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 5%ன்னு கேல்குலேட் பண்ணோம். ஸோ இசட் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு இசட் 0.025 ஈக்குவல் டு 1.96. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட் தான், மாடலஸ் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் இசட் ஆல்ஃபா பை 2. தட் மீன்ஸ் மாடலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்ன, 1.273 இஸ் லெஸ் தென் 1.96. ஸோ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ என்ன ரிசல்ட் எழுதுனா h0 இஸ் அக்செப்டட் அட் 5% லெவல். நெக்ஸ்ட் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a random sample of 200 tons of coconut oil gave on average weight of 4.95 kilograms and standard deviation 0.21 kilograms. Do we accept the hypothesis of net weight of 5 kilograms tin at 1% level? போன சம்மில் எதுவுமே கொடுக்கல, அதனால் 5% எடுத்துக்கிறோம். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ 1% கொடுத்துருக்காங்க. ஸோ 1% தான் கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபார்மேட் தான் சொல்யூஷன். சாம்பிள் சைஸ் என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 200. சாம்பிள் மீன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் ஈக்குவல் டு 4.95
எப்படி கேல்குலேட் பண்ணால் அவங்களே மீன் கொடுத்துருந்தாங்கன்னா டைரெக்டாக எக்ஸ் பார் வேல்யூ எடுத்து எழுதணும், இல்லை ஆவரேஜ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் எக்ஸ் பார்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் 4.95 kilograms. Next, small s is equal to 0.21. that means sample standard deviation வந்து என்னென்னு எடுத்துக்கணும், ஸ்மால் எஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஸோ s is equal to 0.21. ஸோ as usual format, mu naught equal to 5 kilograms. mu naught equal to 5 kilograms. that means hypothesis of net weight கொடுத்துருக்காங்க. இது வந்து mu நாட்னு அசியூம் பண்ணிக்கணும். mu naught equal to 5 kilograms. so h naught h1 mu equal to mu naught. mu naught ஓட வேல்யூ இங்கே என்ன 5 kilograms. next h1 mu naught equal to mu naught. so 5 kilogram. next பார்த்தீங்கன்னா modulus of z equal to modulus of x bar minus mu dividing by s by root n. s by root n equal to x bar ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4.95 minus mu ஓட வேல்யூ என்ன 5 dividing by s. so small s ஓட வேல்யூ 0.21 dividing by root of n ஓட வேல்யூ 200. ஸோ இது ரெண்டுக்கு சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 0.05 டிவைடிங் பை 0.21 டிவைடிங் பை ரூட் எடுத்திங்கன்னா 200க்கு 14.14 ஈக்குவல் டு மைனஸ் 0.05 டிவைடிங் பை 0.015 டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஸோ மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு என்ன வேல்யூ வருதுன்னா 3.33. மாடலஸில் நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா வெளியில் வரப்போ என்ன ஆகும், பாசிட்டிவில் ஆகிடும். ஸோ 3.33. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 1% கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 1% கொடுத்தீங்கன்னா இசட் ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு இசட் 0.025 ஈக்குவல் டு டேபிள் வேல்யூ பார்க்கணும். ஸோ அங்கே இசட் டேபிளில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க 1%, 5%ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ 1%க்கு நேராக பார்த்தீங்கன்னா மேலே என்ன வேல்யூ இருக்குன்னா 2.58 இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டினா இசட்டில் 2 வேல்யூ தான் இருக்குது, ஒன்று வந்து 5%, இன்னொன்று 1%. 5%னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா 1.96. 1%னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்னா 2.58. டேபிள் பார்க்க தெரிஞ்சால் பார்க்கலாம், இல்லாட்டினா டேரெக்டாக இந்த 2 வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சம் போடுறது ஈஸியாக இருக்கும். இதே சேம் ப்ரொசீஜர் தான். ஆல்ஃபா ஈக்குவல் டு 5%னா மேக்ஸிமம் ஆல்ஃபா ஈக்குவல் டு 5% தான் கொடுப்பாங்க. ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 5%னா 1.96, ஆல்ஃபா ஈக்குவல் டு 1%னா 2.58. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ என்ன 3.33 is greater than z ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன 2.58. ஸோ கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா கண்டிஷன் ரிசல்ட்டு மாடலஸ் ஆஃப் z லெஸ் தென் z ஆல்ஃபான்னு இருக்கணும். இங்கே மாடலஸ் ஆஃப் z கிரேட்டர் தென் z ஆல்ஃபான்னு இருக்குது. ஸோ h naught is rejected at 1% level. Therefore h naught is rejected at 1% level. இதே சேம் ப்ரொசீஜர் தான் எல்லா சம்முக்கும். ஸோ ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். x bar minus mu dividing by s by root n. Thank you students.